கடந்த வாரத்தில் நம்ம தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை குறித்து தியானித்து வந்தோம். இந்த ரகசிய வருகையில் நம்ம போயிடணும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் நம்ம இருந்து விட்டால் ரொம்ப ஆபத்து, அது கொடிதான ஒரு காலம் என்பதை அறிந்து கொண்டோம். அப்போ இயேசு ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் யார் போய் அவருக்கு முன்பாய் நிற்க முடியும்? ஆண்டவர் நம்மை ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு ஒரு 5 காரியத்தை சொன்னேன். ப்ராக்டிக்கலாக அனுதின வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழக்கூடிய காரியம். 1, பரிசுத்தமாக இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கிறோம், ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கணும், அது சொல்லப்படுகிறாரு. அடுத்தது 2வது தேவ சித்தத்தை செய்கிறவளாக இருக்கணும். 3வது இயேசுவிலே நிலைத்திருக்கணும். 4வது ஜெபம் பண்ணணும். 5வது சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும், ஷேரிங் த காஸ்பல். இதை எல்லாருமே செய்யக்கூடிய காரியம். 1வது காரியம் பார்த்துட்டோம், பரிசுத்தமாக இருப்பது. ஏன் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் எப்படி பரிசுத்தத்தில் உதவி செய்கிறார்? பரிசுத்தமாக இருக்க அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், வேதத்தை தியானிக்கணும், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் நம்மை பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துவார். கஷ்டமே கிடையாது. நீங்கள் அதுக்காக இங்கே போய் துறவரம் பூண்டெல்லாம் தனியாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், வேலை செய்யலாம், படிக்கலாம். இந்த சூழ்நிலையிலையும் உங்களை அனுதினமும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அவர் கிருபை தருவார். அவர் வல்லவர். அவர் உங்களை பாதுகாக்கிறவர், உங்களுடைய ஆத்துமாவை காக்கிறவர். அது விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, சோர்ந்து போகாதுங்க. அனுதினமும் நீங்கள் வேதம் வாசிங்க, ஜெபிங்க, ஆண்டவர் மேலே சார்ந்துருங்க. உங்களுடைய பரிசுத்தத்தில் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. 2வது, இந்த ஆண்டவருடைய வருகையில் காணப்படுற முக்கியமான ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 7:21, 22, 23 எடுங்க. புதிய ஏற்பாட்டில் 11வது பக்கம், மத்தேயு 7:21 23 இயேசுவே சொல்லுகிறார். அந்த வசனத்தை கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இயேசுடைய மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள். அதில் ஆண்டவர் பரிசுத்தத்தை குறித்து, பாக்கியவான்கள் வசனங்கள், நம்ம ஒளி வீசுன்னு சொல்கிற காரியம், ஜெபத்தை குறித்து, உபவாசத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, இப்படி பல காரியங்களை தேவன் அழகாக போதித்து கொண்டு வருகிறார். இந்த மலை பிரசங்கத்தினுடைய கடைசி பகுதி தான் இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், ஒருவேளை மரணம் முந்தி கொண்டால் உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவருடைய வருகை முந்தி கொண்டால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கணும். அப்படி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் போய் நிற்க வேண்டுமானால் பிதாவின் சித்தத்தை செய்கிறவளாக இருக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன். சும்மா இருக்கிற இயேசுவே இயேசுவேன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், நம்ம அவரை தான் நம்பியிருக்கிறோங்க, அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் போதாது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவளாக இருக்கணும். அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். நல்லா அறிந்து கொள்ளுங்க. தேவ சித்தம் செய்கிறவர்கள் நல்ல ஆழமாக பதித்து கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். 1வது பரிசுத்தம், 2வது தேவ சித்தம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் தேவ சித்தம். நிறைய பேர் தேவ சித்தம்னா ஊழியக்காரனை தான் பார்க்குறாங்க, அவங்க தான் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில், ஃபேமிலியில், பிஸ்னஸில், வேலையில், அனுதின வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவ சித்தம் செய்கிறவளாக நம்ம இருந்தால் தான் இயேசு வரும்போது எக்கால சத்தம் தொனிக்க மறுரூபமாகி ஆண்டவரை போய் சந்திக்க முடியும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதனால் நல்ல கவனிங்க, இந்த தேவ சித்தம் எவ்வளோ முக்கியம் என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் இயேசு பிதாகிட்ட ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? பிதாவே, உமக்கு சித்தமானால்
நான் இதுக்காக ஜெபிக்கிறேன், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உமக்குடைய சித்தத்தின்படி ஆக கடவது. பார்த்தீங்களா, இயேசு தன்னுடைய விருப்பத்தை, சித்தத்தை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று ஜெபிக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தம் எவ்வளோ முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளணும். இயேசு அதை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது 10ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று ஜெபம் சொல்லி கொடுக்கிறார். அப்போ தேவ சித்தம் தான் பூமியில் செய்யப்படணும், தேவ சித்தம் தான் என் வாழ்க்கையில் நடக்கணும், தேவ சித்தம் தான் என் குடும்பத்தில் நடக்கணும், தேவ சித்தம் தான் என்னுடைய பிஸ்னஸில், என் வேலையில், என்னுடைய படிப்பில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் ஊழியத்தில், என் சபையில் எல்லாம் தேவ சித்தம் தான் நடக்கணும், நிறைவேறணும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அதில் ரொம்ப முக்கியம். இப்போது இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் எவ்வளோ அழகாக இந்த தேவ சித்தத்தை முக்கியத்துவப்படுத்தி அவர் பேசுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்கள். ஏன்னா இயேசு தான் நமக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். இப்படி தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று. வாழுவது, ஊழியம் செய்வது எல்லாத்துக்குமே இயேசு தான் மாதிரி. இப்போ யோவான் 5:30 வாசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 132ஆம் பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் கூட வசனத்தை கவனிங்க. இயேசு என்ன சொல்கிறாரு? நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். பார்த்தீங்களா, இயேசுங்க சொல்கிறாரு, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு விருப்பமானதை நான் செய்யாமல் துணியாமல் பிதாவுக்கு சித்தமானதை, இதுதான் இயேசு நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். நீங்களும் இப்படி தான் இருக்கணும். உங்கள் விருப்பத்தை செய்யணும், உங்கள் ஆசைப்படுவதை நிறைவேற்றணும்னு நினைக்காதபடி பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்கிறவர்களாக நிறைவேற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுங்கள். இது முழு நேர ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல. நாம் எல்லாத்தையுமே ஒரு வசனம் இதெல்லாம் அவங்களுக்கு, இவங்களுக்கு, இதெல்லாம் பாஸ்டருக்கு, ஊழியக்காரன், இதுதான் நம்முடைய பிரச்சனையே. இது எனக்கும், இதை வாசிக்கிற எனக்குரியது. நீங்கள் ஒரு ஃபேமிலியில் குடும்பஸ்திரியாக இருக்கலாம், உங்களுக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், உங்களுக்கும். நீங்கள் ஒரு ஐடியில் வேலை செய்யலாம், உங்களுக்கும். ஒரு டீச்சராக வேலை செய்யலாம், டாக்டராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், உங்களுக்கும். எல்லாருமே இது எனக்குரியதுன்னு நீங்கள் விசுவாசிக்கணும். இங்கே தான் கிறிஸ்தவர்கள் தப்பு பண்ணுகிறோம். இயேசு வாழ்ந்து காண்பித்தான, எனக்கு சித்தமானதை நான் தேட மாட்டேன், என் பிதாவின் சித்தம் தான் என்னில் நிறைவேற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அதில் கவனம் செலுத்தணும். அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லாட்டா இப்போ நீங்கள் ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்பட்டுருவீங்க. சீரியஸாக நீங்கள் யோசிங்க. இயேசு சொன்னதை நல்லா கவனிங்க, வசனத்தை கவனிங்க. இன்னொரு வசனம் பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் பாருங்கள். யோவான் 6:38, 134ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என் சித்தத்தின்படி செய்ய வரலை, என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன். நம்ம அப்படி தான் சொல்லணும். ஆண்டவரே, என் சித்தத்தை நான் செய்ய விரும்பலை, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். உமக்கு சித்தமானபடி வாழ விரும்புகிறேன். உமக்கு சித்தமானபடி ஊழியம் செய்ய விரும்புகிறேன். உமக்கு சித்தமானபடி பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன். உமக்கு சித்தமானபடி என் எதிர்காலம் அமைய வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தயவு செய்து கவனிங்க. நீங்கள் இதில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், உன்னை எனக்கு தெரியாது, ஹூ ஆர் யூ? நீங்கள் கடைசியில் விளக்கம் சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹூ ஆர் யூ? ஆண்டவர் கேட்பார். நீங்கள் ஜெபிக்கலாம், பிசாசு போகலாம், அற்புதம் நடக்கலாம், ஆண்டவர் கேட்பார், ஹூ ஆர் யூன்னு கேட்பார். நீ யார்? உன்னை எனக்கு தெரியாது. உன் இஷ்டப்படி தான் நான் வாழ்ந்தேன், உன் இஷ்டப்படி தான் நான் நடந்தேன், உனக்கு பிரியமானபடி தான் நான் எல்லாம் செஞ்சேன், உன் இஷ்டப்படி தான் நான் ஊழியம் செஞ்சேன், நீ விரும்பினபடி தான் நான் ஊழியம் செஞ்சேன், நான் விரும்பினபடி நீ செய்யலைல்ல, என் சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றலைல்ல, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்பார். ஊழியம் செய்கிறவங்களை கூட மோகலாசஸாக இருந்தாலும் பிதாவின் சித்தை செய்யலைன்னா ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்பார். என்னை பார்த்து ஆண்டவர். வசனம் அப்படி தான் சொல்லுகிறாரு. ஒருத்தர் விதிவிலக்கு கிடையாது. ஐயா ஊழியம் செய்கிறீங்களா? விதிவிலக்கெல்லாம் கிடையாது. பிசாசை துரத்துறது யார்? அற்புதம் செய்கிறது யார்? ஊழியக்காரங்க தானே. ஆண்டவர் சொல்றார், ஒன்று எனக்கு தெரியாது. பிதாவின் சித்தம் அவ்வளோ முக்கியம். கவனம் கவனம் கவனம். வருகை நெருங்கி விட்டது. எல்லா காரியத்திலும் தேவ சித்தம் நடக்கணுன்றதில் கவனமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வருகையில் காணப்பட முடியும், எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இல்லாட்ட அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் நீங்கள் பயங்கர மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள்.
அடுத்து இருப்பாருங்க இயேசு என்ன சொல்ல, யோவான் 4:34 இயேசு சொல்கிறாரு, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறாரு. என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்தாதான் அதான் எனக்கு உண்மையான போஜனம். ரொம்ப கவனம். அதனால தான் நான் ஒரு ஊழியத்தில் எந்த காரியத்தை செய்கிறோம் 1 முறைக்கு 2 முறை 3 முறை ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு சித்தமா, உமக்கு சித்தத்தில் நான் தடை பண்ணி போட்டுருங்க, உமக்கு சித்தமானது மட்டும்தான் நான் செய்யணும். ரொம்ப கவனமாக இருப்பது. நான் அதை அறிந்திருக்கிற ஆண்டவர் இதை குறித்து பேசி இருக்கிறார். நீ உனக்கு இஷ்டமானபடி ஊழியம் செஞ்சேன்னா நான் அதில் தலையிட மாட்டேன், உங்க காரியம். நீ எனக்கு இஷ்டமானபடி ஊழியம் செய்தால் நான் கூட இருப்பேன். எல்லாம் அறிந்து கொள்ளுங்க. ஆனால் அற்புதம் நடக்கும், பிசாசு போகும், வியாதி சுகமாகும், தீர்க்க தரிசனம்லாம் வரும். அதை நான் ஆண்டு சொல்ல. ஆனால் ஆண்டோடைய வருகையில் போக முடியாது. அப்படிதான் எவ்வளோ சீரியஸான விஷயம் இயேசுவே சொல்கிறாரு. ரொம்ப கவனம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவ சித்தம் அதுக்கு முதலிடம் கொடுங்க. இப்போ அப்போஸ்தலர் 13:22 பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். அந்த வசனம் நான் இதை வச்சு ரொம்ப ஜெபிச்சிருக்கிறேன். அப்போஸ்தலர் 13:22 புதிய ஏற்பாட்டில் 181 பக்கம் பாருங்கள். தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். டேவிட் a man after my own heart. என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்? எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான். ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறார். உங்களை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? என்னை பற்றி அப்படி சொல்லணுன்றதான் என் விருப்பம். என்னுடைய ஜெபரையில் வீட்டில் இருக்கிற ப்ரேயர் ரூமில், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும். லார்ட் டீச் மீ டு டூ யுவர் வில். அந்த வசனத்தை தான் எழுதி வச்சுருக்கிறேன். நாங்கள் போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு பிரியமானதை நான் செஞ்சிடக்கூடாது, எனக்கு பிரியமானபடி நான் ஊழியம் செஞ்சிடக்கூடாது, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், உமக்கு சித்தமானதை நான் செய்யணும் ஆண்டவரேன்னு நான் தேவ சமூகத்தில் அடிக்கடி ஜெபிக்கிறேன், தினமும் ஜெபிக்கிறேன். இந்த வசனம் என்னை கவர்ந்து கொண்டது. உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கணும், உமக்கு சித்தமானதை செய்யணும். சில காரியத்தில் அவருடைய சித்தம் தெரியும், ஜெபிச்சு பார்த்தாலும் குழப்பமாக தெரியும். ஃபைனல் உமக்கு சித்தம் இல்லைன்னா தடை பண்ணி போட்டுருங்க, உமக்கு சித்தமானது மட்டும் வாக்கிய பண்ணுங்க, கர்த்தரே தடை பண்ணி போட்டுருவார். நமக்கு சந்தோஷமாக இருக்கும். தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். வருகையில் நீங்கள் காணப்பட வேண்டுமானால் ஆண்டவர் ரொம்ப அழகாக இந்த தேவ சித்தத்தை எப்படிங்க அறிகிறது? அதான பிரச்சனை. சரி, தேவன் சித்தமானது செஞ்சிடலாம் அப்படின்னா தேவ சித்தத்தை எப்படி அறிகிறது? நான் அதுதான் ஒரு புஸ்தகம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி. இந்த புஸ்தகத்தில் தேவ சித்தம்னா என்ன, அதில் தேவனுடைய பரிபூர்ண சித்தம், அனுமதிக்கிற சித்தம் என்று இந்த தேவ சித்தத்தில் உள்ள காரியங்கள் பைபிளில் சொல்லப்பட்டது. எப்படி அறிவது, தேவன் தம் சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துவார் என்பதெல்லாம் அதில் தெளிவாக. சின்ன புஸ்தகம் தான், 20 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி கொண்டு நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் இயேசுடைய தொடர்பு கொண்டால் உடனே அனுப்பி வச்சுருவாங்க. இது இந்த சத்தியத்தை நீங்கள் தெளிவாக அறியணும். இது உங்களுடைய பரலோகத்துக்கு போகிறதற்கான முக்கியமான விஷயம். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாருங்க. இயேசு சீரியஸாக அதை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவ சித்தத்தை எப்படி அறிவது? அதுதான் நான் உங்களுக்கு சில காரியம் ப்ராக்டிக்கலாக, கஷ்டமே கிடையாது. எதுவுமே கஷ்டம்னு நினைக்காருங்க. பரிசுத்தமாக வாழ்கிறது கஷ்டம் கிடையாது. நீங்கள் ரொம்ப சிம்பிள். நீங்கள் இயேசுவை சரியாக அறிந்து கொண்டால் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ பரலோகத்துக்கு போகிறக்கு அப்படி பண்ணுறோம் இப்படி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜென்ரலாக வாழுங்க, குடும்பமாக வாழுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஊழியம் செய்யுங்க, வேலை செய்யுங்க. அதுக்கு மத்தியில் தேவன் உங்களை எவ்வளோ அழகாக ப்ராக்டிக்கலாக நடத்துவார் என்பதை வேதம் சொல்லுகிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமானது அல்ல. இயேசுவோட வாழ பழகிட்டு அது குறுகின பாதை தான். அது கொஞ்சம் பாடுகள் நிறைந்தால் அது இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதான் முக்கியம். அதனால் நீங்கள் இதை வசனத்தில் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ளலாம். சரியா? இப்போ தேவ சித்தத்தை எப்படி அறிவதுன்னா, வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம், தேவனுடைய வார்த்தை. முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், திஸ் இஸ் த வில் ஆஃப் காட். தேவன் நம் கையில் எழுதி கொடுத்துருக்கிறார். என் மகனே, என் மகளே, இதில் இருக்குது என் சித்தத்தில் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதை வாசி, இதை அறிந்து கொள். இதான் முதலாவது. நிறைய கிறிஸ்தவங்க பைபிள் வாசிக்கிறதில்லை, தியானிக்கிறதில்லை, ஆராய்ச்சி பண்ணுவதில்லை. இதுதான் ப்ராப்ளம். கிறிஸ்தவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? வேதக்காரர்கள். அப்போ வேதத்தை உடையவர்கள், வேதத்தை பின்பற்றுகிறவர்கள், வேதத்தின்படி வாழுகிறவர்கள்.
அவ்வளோதான். அது சிம்பிள். வசனத்தை வாசிங்க, இதில் தேவ சித்தம் சொல்லி இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியும். இப்போ மற்ற 7 அதிகாரம் வாங்க. ஏசு அங்கே தானே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, பிதாவின் சித்தம் செய்கிறவங்க தான் பரலோகத்துக்கு வர முடியும், மற்றவங்க வர முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல. அதில் 24வது வசனம் பாருங்களேன். மத்தேயு 7:24, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவங்க பதில் சொல்லிட்டார். இந்த வசனத்தை எல்லாம் சொல்லிட்டு, மலை பிரசங்கம் சொல்லிட்டு, இந்த வசனத்தை கேட்டு சும்மா கேட்குறவங்க மாத்திரம் அல்ல, வாசிக்கிறவங்க அல்ல. நல்லா அறிந்து கொள்ளுங்க, பைபிளை வாசித்தால் மாத்திரம் போதாது. வசனத்தை கேட்கணும், வாசிக்கணும், அவைகளின்படி செய்கிறவன் அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு தெளிவாக சொல்லிட்டார். அப்போ இந்த வசனத்தை நம்ம கேட்கணும், வாசிக்கணும், அதன்படி செய்ய நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். இப்போ 1 யோவான் 2:4 எடுங்க. 1 யோவான் 2:4 பைபிளை புரட்டுங்க. குட்டி பிள்ளைகள் கூட 1 John chapter 2 verse 4 எடுங்க. தமிழ் பைபிளில் 326 பக்கம் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இயேசுவை ஒருவன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை, அவருடைய வசனத்தை கை கொள்ளாதவன் பொய்யன், ஏமாற்றுகிறவன். அதான் வசனம். அப்போ இந்த வசனத்தை நம்ம கேட்கணும், வாசிக்கணும், அதன்படி செய்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். சும்மா பைபிள் வாசித்துட்டு அப்படி தூக்கிட்டு அலைஞ்சால் ஆசீர்வாதம் வராது, பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க, தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவது தேவனுடைய வார்த்தை. அப்போ அது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன்னே, இந்த வசனத்தின்படி எப்படிங்க வாழணும் இதெல்லாம் சொல்லிங்கன்னா, நான் ப்ராக்டிக்கலாக ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. வேத புஸ்தகத்தில் கொலைசியர் எடுங்க. கொலைசியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. கொலைசியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. புதிய ஏற்பாட்டில் 277 பக்கம் 18 21 வசனம், ஒரு 4 வசனம் வாசிக்கிறேன். ஒரு குடும்பத்தை பற்றி உதாரணத்திற்கு நான் அது உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு வசனத்தின்படி எப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிவது செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ வாசிக்கிறோம், இதான் நம்ம சொல்லிக் கொடுத்தா. வசனத்தின்படி வாழணும்னா எப்படி? அதான் தேவ சித்தம்னு சொல்கிறீங்க. இந்த ஒரு ஃபேமிலி குடும்பம், நீங்கள் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள், அவங்கள பற்றி வசனம் என்ன சொல்லியிருப்பாருங்க. கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 18 மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். இந்த மட்டும் கவனிங்களேன். இப்போ வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கணும், கீழ்ப்படியணும்னு வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார்ல. கீழ்ப்படிவதுன்னா என்ன? இதில் பாருங்கள், ஒரு ஃபேமிலி, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் தானே குடும்பம். உங்கள் குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் நம்ம தேவ சித்தம் அப்படின்னா என்ன? பரிசுத்தன குடும்ப பரிசுத்தன்னா என்ன? வசனத்தின்படி வாழ்வது தான் பரிசுத்தங்க. ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றும் யோசிக்காருங்க. வசனத்தின்படி வாழ்கிறது தான் பரிசுத்தம். இந்த வசனத்தின்படி வாழ்வது தான் தேவ சித்தம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? ரொம்ப கஷ்டமான மனைவிகளே அதிகாலையில் 3 மணிக்கு எழும்புங்க, வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணுங்க, கோலம் போடுங்க, அது செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு எழுதியிருக்குதா? ரொம்ப சிம்பிள். மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிங்க. இது கஷ்டமா? நீங்கள் வசனத்துக்கு ஒப்பு விடுங்க. மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிங்க, அதான் பரிசுத்தம், அதான் தெய்வ சித்தம். ரொம்ப சிம்பிள். மனசில் ஆழமாக பார்த்தீங்க, என் கணவருக்கு கர்த்தருக்கு தலையாக தந்திருக்கிறா, நான் கீழ்ப்படியணும், அவ்வளோதான். என் கணவர் இதை செய்யுமானா செய்கிறான், எனக்கு இதை சமைச்சு கொடுனா செய்து கொடுக்குறேன், இதை எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா செய்கிறேன். நான் ஏன் செய்யணும்? நான் மட்டும் நான் கஷ்டப்பட பல்ல கடிக்கிறது சண்டை போடுற இல்லாமல் ஒபே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது கஷ்டமாக உங்களுக்கு? பிசாசு அதில் தான் கை வைக்கிறான், ஈகோ கொண்டு வர்றான். நானும் சம்பாதிக்கிறேன், நானும் படிச்சிருக்கிறேன், நான் மட்டும் என்ன அப்படின்றது. அதான் இன்றைக்கி சாத்தானுடைய தந்திரம். அதுக்கு இடம் கொடுக்காதுங்க. புருஷர்களை விட்டு வச்சார் ஆண்டவர். மனைவிக்கு மட்டும் ஆலோசனை சொல்ல, புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதுங்க. அவங்க கொஞ்சம் கோவப்பட்டாலும் அவங்களுடைய சூழ்நிலை, சில சமயம் அவங்களுடைய சரீரத்தினுடைய பலவீனம், அதனால் சில சமயம் கோபம் வரும், அதை புரிந்து கொள்ளுங்க, கசந்து கொள்ளாதுங்க. ஒரு நேரம் அந்த சூழ்நிலை நிமித்தோடு இருப்பாங்க, அடுத்த நேரம் உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்கல்ல. அதனால் புருஷர்களே மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். லவ் யுவர் ஒய்ஃப். உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள், உண்மையாக நேசிக்கிறீங்களா?
கசந்து கொள்ளாதங்க. அவங்க சூழ்நிலை, அவங்களுடைய நெருக்கம், அவங்களுடைய சரீர அமைப்பு அப்படி சில சமயங்களில் அவங்களுக்கு அந்த ஒரு அன்னீசியான சூழ்நிலை சிலருக்கு கோபம் வரும். ஆனால் அதிலே நிலைச்சிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்கள கசந்து கொள்ளாதருங்க அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. மனைவிகளை அன்பு கூறுங்க, கசந்து கொள்ளாதுங்க. அதான் பரிசுத்தம், அது தேவ சித்தம். நீங்கள் மனைவியை நேசிக்கலைன்னா தேவ சித்தத்துக்கு மாறாக நடக்கிறீங்க, கைவிடப்பட்டு போயிடுவீங்க. கவனம். பிள்ளைகள் குட்டி பிள்ளைகள் வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்க, அது கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் கீழ்ப்படிவது தான் ஆண்டவருக்கு பிரியம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், அவர்களில் காணப்பட முடியும். கீழ்ப்படியலை போமா நான்லாம் கேட்க முடியாது, நீ சொல்கிறபடியெல்லாம் செய்ய உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, அம்மாவை எதிர்க்கிறது, அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது செய்யக்கூடாது. உடனே ஒபே. ஆண்டவர் சொல்கிறார், என்னம்மா செய்யணும்? சரிம்மா நான் செய்கிறேம்மா. என்னப்பா செய்யணும்? சரிப்பா நான் போயிட்டு வரப்பா. ஒபே. நீங்கள் கீழ்ப்படியணும். சரியா? நீங்கள் உங்களுக்கு பிரியமான ஒன்றை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க டிவியில். அப்போ அம்மா கூட்டணும், கோபம் வரும்ல, பல்ல கட்டிப்பீங்கல்ல, பண்ணுறீங்களா? ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, இப்படியா நடக்கிறது? நீ என் பிள்ளை தானே, இப்படி அம்மாக்கிட்ட நடக்கலாமா? அப்பாக்கிட்ட இப்படி பேத்து பேசலாமா? கீழ்ப்படியணும். அப்போ தான் வருகையில் இயேசு வரும்போது நீங்கள் மத்தியாகத்தில் அவரை சந்திக்க முடியும், இல்லைன்னா கைவிடப்பட்டுருவீங்க. அப்போ இந்த வசனத்தின்படி வாழணும்ல, அதான் பரிசுத்தம், அதான் தேவ சித்தம். அம்மாதிரி பிதாக்களே, பெற்றோருக்கு ஆண்டு சொல்கிறார், பெற்றோரே விடலை, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதுங்க. பிள்ளைகளை கோபப்படுத்தாதுங்க. எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது, எதுக்கெடுத்தாலும் குறை சொல்கிறது, எதுக்கெடுத்தாலும் பிள்ளைகளை திட்டுறது. பிள்ளைகளை கோபப்படுத்தாதுங்க, அது பாவம். வசனம் சொல்லுது. பெற்றோருக்கு ஆண்டு சொல்ல, எல்லாருக்குமே வசனம் சொல்லுதுங்க. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமியார், மருமகள் இருக்குது. நீ வசனத்தில் ஊழியக்காரன், விசுவாசிகள், சர்ச் எல்டர், மூப்பர், உறவி ஊழியக்காரர், எல்லாருக்கும் இருக்குது பைபிள். அரசியல்வாதிகள், ஆளுகிறவங்க, தேசத்தை ஆளுகிற லீடர், அவங்க எப்படி இருக்கணும், குடிமக்கள் எப்படி இருக்கணும், எல்லாமே பைபிள் இருக்குது. இதில் இல்லாததே கிடையாதுங்க. ஒரு வியாபாரி எப்படி இருக்கணும், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், காவல்துறையில் உள்ளவங்க எப்படி இருக்கணும், பைபிள் இருக்குது. எல்லாமே இருக்குங்க. இதில் வசனம் ஆண்டு எழுதி கொடு, இப்படி வாழ ஒப்பு கொடுங்க, அவ்வளோதான். கஷ்டமே கிடையாது. ஆண்டவர் அனுதின வாழ்க்கையில் உண்மையாக இருங்க. தேவ சித்தம் அதுதான், அவ்வளோதான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, குடும்பம் ரட்சிக்கப்படும், தேவ சித்தம். நீங்கள் அப்போஸ்தலர் 16:31 வாசிங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீயும் உன் குடும்பத்தார் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. அது தேவ சித்தம். அது சொல்லி ஜெபிங்க, குடும்பமே ரட்சிக்கப்படும். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷருக்காக ஜெபிங்க. ஏன் சொல்லப்பட்டிருக்கு? எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடை தேவன் சித்தம் உள்ளவர். அதனால தான் நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், எல்லா மக்களுக்காக ஏன் ஜெபிக்கிறோம்? அது தேவ சித்தம், வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் இதில் கவனம் செலுத்துங்க. சரியா? வசனத்தை வாசிங்க, பைபிளை வாசித்து முக்கியமானதெல்லாம் கோடு போட்டு குறித்து எனக்கு பைபிள் சைட்லலாம் எழுதுங்க, தப்பே கிடையாது. எழுதுங்க, என்ன ஆண்டவர் பேசியிருக்கிறார்னே. நான் இதை வாசிக்கும் போது, ஆண்டவரே இந்த மூலமாக என் கூட பேசுங்க, உடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எனக்கு தாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் உடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். அப்படி ஜெபிச்சுட்டு தான் நான் பைபிளை வாசிக்க ஆரம்பிப்பேன். அனுதினமும் அன்னர் உமக்கு சித்தமானதை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு தான் ஜபரையில் எழுதி வச்சிருக்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், உடைய சித்தம்தான் முக்கியம். அப்போ உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் இதை முக்கியமாக கொள்ளுங்க. தேவ சித்தம், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். அதனால் இது அடுத்து சில காரியம் இருக்குது. சில காரியத்தை எப்படி தெரிகிறது? இதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்குங்க. நான் என்ன படிக்கணும், என்ன பிஸ்னஸ் பண்ணணும், இதெல்லாம் இங்கே பைபிள் எழுதலையே அப்படின்னா நாளைக்கு அதை குறித்து பார்க்கலாம். சரியா? அதில் எப்படி தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப சிம்பிளாக, அனுதின வாழ்க்கையில் தேவனுக்கு சித்தமானபடி எப்படி வாழ்கிறது என்பது ரொம்ப ஈஸி, ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம் பாருங்கள். அதனால தான் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்காதவங்க உடனே நீங்கள் ½ அன் ஹவரில் வாசிடலாம். உங்களுடைய மனதில் தெளிவு வரும். எப்படியெல்லாம் தேவன் தம் சித்தத்தை வெளிப்படுத்துவார், அறிய முடியும் என்பதை அறிய முடியும். சின்ன புஸ்தகம்தான், நீங்கள் வாங்கி கொள்ளணும். சரியா? நீங்கள் தேவ சித்தத்தின்படி வாழணும்னே நான் இன்றைக்கி வருகையில் காணப்படும்னு சொல்லி தான் இதெல்லாம் அறிமுகப்படுத்துகிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் அல்ல. சரியா? சரி, இப்போது நம்ம ஜெபிக்க போகிறோம். நாளைக்கு இதை தொடர்ந்து ஆவியானவர் எப்படி தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார், நம்முடைய அனுதின வாழ்க்கையில் எப்படி நமக்கு உதவி செய்கிறார், ப்ராக்டிக்கலாக தினசரி வாழ்க்கையில்
அது ஒரு கஷ்டமே இல்லை. அந்த அனுபவத்தை குறித்து நாளை தினத்தில் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இப்போ எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி நான் எல்லாவற்றையும் செய்யணும், உமக்கு சித்தமானதை நான் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் ஜெபிங்க. நாளைக்கு முக்கியமாக அனாயிண்டிக்காக ஜெபிக்க போகிறோம், அபிஷேகத்துக்காக. ஆவியானவர் நம்மை நிரப்பி ஆவியானவர் தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி நடத்த நாளை தினம் ஜெபிக்க போகிறோம். அபிஷேகம் பெற விரும்புகிறவங்க நாளை தினத்தில் நல்ல உபவாசத்தோடு வாங்க, ஜெபம் பண்ணுவோம். சேர்ந்து ஒரு 5-10 நிமிஷம் அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறேன். ஆவியானவர் தான் தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார். நாளைக்கு அதை குறித்து தியானிக்க போகிறோம். வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவரே ஆவியானவர் தான். தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி கரெக்டாக நடத்துகிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை நம்ம மேலே இருக்கணும். இப்போ எல்லாம் எழுந்துருங்க. ஒரு நிமிடம் வலதுகர முயற்சி. ஆண்டவரே நான் பிதாவின் சித்தத்தை அறிந்து செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதற்கு நான் ஆசைப்படுகிறேன், அதை விரும்புகிறேன், அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றணும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தேவ சித்தத்தை நான் அறியணும், தேவனுடைய விருப்பத்தை நான் அறியணும். எனக்கு கிருபை கொடுங்க. இனி நான் ஏனோதானவென்று பைபிள் வாசிக்க கூடாது. நான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வேத வசனத்தை வாசிக்கணும், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும். அனுதின வாழ்க்கையில், என் குடும்பத்தில், பிஸ்னஸில், வேலையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், படிப்பில், எந்த காரியத்திலும் தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஊழியத்தில், என் சபையில், என்னுடைய எல்லா காரியத்திலும் தேவ சித்தம் 100% நிறைவேற என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சித்தத்தை எனக்கு விளங்க பண்ணுங்க. வசனத்தின்படி என்னை வழி நடத்துங்க. உம்முடைய வசனத்தின்படி, வசனத்தின் வெளிச்சத்தில் வழி நடத்துங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிற ஒருவராவது கைவிடப்படக்கூடாது, ஒருவராவது வருகையில் காணப்படாமல் போய்விடக்கூடாது. வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிற இருதயத்தை தாரும். ரகசிய வருகைக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து அவர்களோடு பேசும். இந்த இரவு அவர்களை அமர்ந்திருக்க விடாதிரும். அவர்களோடு தொடர்ந்து பேசும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.